இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் கனவுகள். வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு பையன், இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோன்னு வச்சுக்குவோம். இந்த பையன் 12th முடிச்சுட்டு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 12th முடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த பையன் வந்துட்டு, நான் 12th முடிச்சிட்டேன்லப்பா, இனிமேல் நான் பிஸ்னஸ் படிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா முன்னாடி சொல்கிறான். இதை சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா இருந்துட்டு, பிஸ்னஸ் ஆகலாம் ஒத்து வராது, 12th நல்ல மார்க் எடுத்திருக்க, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு நல்ல வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்லை நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், என்னால் வேலைக்கு தான் போக முடியாது அப்படிங்கிறான். இவனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவன் சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எல்லோரும் எந்திரிச்சு எழுப்பிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா டீச்சர்ஸ்லாம், நீ என்ன ஆக போகிறேன்னு. அப்போ டாக்டரு, வக்கீல், இன்ஜினியர்னு சொல்லும்போது இந்த ஒரு பையன் மட்டும் சின்ன வயசுலேருந்தே நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னே சொல்லியிருந்திருக்கான். அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை. இந்த ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து இவன் டிவியில் வந்து அந்த பணக்காரங்க அந்த கோட்டு போட்டு நடந்து வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆசை. நம்ம அது மாதிரி தான் ஆகணும், நமக்கு கீழே வேலை பார்க்கணும், நம்ம யாருக்கிட்டையும் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இந்த பையனுக்கு. இவனும் அதனால சின்ன வயசுலேருந்தே அந்த ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொழில் முனைவோர்கள், அவங்க, அப்புறம் யாராவது இந்த பிஸ்னஸ் மேனு, அவங்கள பேசின வீடியோஸு, நெக்ஸ்ட் அவங்களோட புக்கு, அவங்கள பற்றி படிக்கிறது, அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டே வந்திருக்காங்க ஃப்ரீ டைமில். 10th முடித்தோடனே 11th 12th அவன் பிஸ்னஸ் படிக்கலாம் தான் பார்த்துருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு, இல்லை 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அவனும் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சிட்டான். சரி, 11th 12th படித்து முடிச்சாச்சு, 11th 12th அப்புறமாவது நம்ம பிஸ்னஸ் படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கான். ஆனால் வீட்டில் விடவே இல்லை. இவனும் வந்து முடிஞ்சதை கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்கான். ஆனால் இவங்க வீட்டிலையா இருக்கட்டும், இவங்க ரிலேட்டிவ்ஸு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்துட்டு, நல்ல மார்க் எடுக்கிற பையன் எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற, நீ பாட்டுக்கு ஜாலியாக ஒரு வேலைக்கு போய்ட்டு சம்பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அது விருப்பமே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்லேயும் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு சொல்கிறத கேள்றா அப்படின்னு. இவன் அதனால் ஒரு வழி இல்லாமல், சரி பிஸ்னஸ் படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்ன, நம்ம காலேஜ் போய்கிட்டு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுவோன்னு இவனும் இன்ஜினியரிங் காலேஜ் வரான். வந்த முதல் வருஷம் ஃபுல்லாக நிறைய கற்றுக்குறான். காலேஜ் சுற்றி பார்க்குறான். நெக்ஸ்ட் காலேஜ் வெளியிலையும் சுற்றி பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறான். ஏதாவது பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் நினச்சினா போய் அட்டன் பண்ணுறான். அப்புறம் 2-3 ஐடியாலாம் வருது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே முதல் வருஷம் ஃபுல்லாக போகுது. இந்த 4 வருஷத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது ஸ்டார்ட் அப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் சுற்றிட்டு இருக்கான். இப்படி அந்த ஃபஸ்ட் இயர் முடிய போகிற நேரத்தில் அவனுக்கு லவ் வந்துடுது ஒரு பொண்ணு மேலே. இவனும் அந்த பொண்ணும் ஆரம்பத்தில் நல்லா லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் லவ் பண்ணும்போது தான் ஒன்றும் டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பையன் இருந்துட்டு எப்போதுமே பிஸ்னஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் ஒரு ஆரம்பித்த 2 மாதத்தில் திடீர்னு அந்த பொண்ணு பிரேக்கப்புன்னு சொல்லவும் இவனால் ஏற்றுக்கவே முடியல. இவன் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே சண்டை போடல, ஜஸ்ட்டு சரி ஓகேன்னு ஈஸியாக விட்டுட்டான். ஆனால் இவனால் அந்த வழியை தாங்கிக்கவே முடியல. இதனால் அவன் எவ்வளோ மோட்டிவேட்டடாக, ஏன்னா நல்லா படிக்கிறவன் ஒரு வேலைக்கு போகாமல் ஒரு பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு பையன் அப்படியே உடையிறான். எந்த விஷயத்துக்கும் நம்ம உடைய மாட்டோம், அழுக மாட்டோம்னு நினச்சவன் அழுக ஆரம்பிக்கிறான். இது 1 மாதம் 2 மாதம் இல்லை, அடுத்த 8 மாதமாக அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே புலம்பிக்கிட்டு, எதுவுமே ஒரு மாதிரி படிக்க முடியாமல், பிஸ்னஸ் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கான். ஆனால் அவன் நல்ல நேரத்துக்கு எதுவும் அரியர் வைக்காமல் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் திருத்தி, அவனும் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு அங்கே இங்கேயும் ட்ராவல் பண்ணி திருப்பி அவன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மாதிரி சரியாயிட்டான் 3rd இயரில். இப்போ 3rd இயரில் அவன் திரும்பி பார்க்குறான். இப்போ தான் காலேஜ் வந்த மாதிரி இருக்க, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதில் 1 வருஷம் வந்து அவன் கற்றுக்கிட்டது, 2வது வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. சரி 3வது வருஷம் நம்ம எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்குறான், அவனோட ஐடியாஸ் தான் சொல்கிறான். அதில் வந்து 1-2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாம் ஃபெயில் ஆகுது. நம்ம எப்படியோ நல்ல பிஸ்னஸ் ஐடியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராப்பகலாக நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து, அதை என்னென்ன குறைகள் தான் மக்கள்கிட்ட இருக்குது, அந்த குறைகள் நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நிறையா ரிசர்ச் பண்ணி கடைசியில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரான். ஆனால் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்து அவனோட ஐடியாவை பிச் பண்ணுறான். இந்த மாதிரி தான் என் ஐடியா, இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் லான்ச் பண்ணோம்னா நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எந்த இன்வெஸ்டர்ஸுமே வந்து இவனை ஏற்றுக்க தயாராக இல்லை, ஏன்னா 3rd இயர் பையன் தானே அப்படின்னு. அப்படி போயிட்டுருக்கும்போது 3rd இயர் ஒரு எண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அவன் கையில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று என்னென்னா,
அவங்க காலேஜில் தேர்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது பிளேஸ்மெண்ட்னா அந்த காலேஜுக்கு கம்பெனி வந்து இன்டர்வியூ வச்சு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தேர்ட் இயரே ஆரம்பிச்சிருச்சு அந்த இன்டர்வியூ. ஆனால் இவன் என்ன முடிவு பண்ணியிருந்தான் அப்படின்னா, நம்ம கையில் இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 2 வருஷமும் ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடணும். இல்லை அப்படின்னா தேர்ட் இயர் ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் அந்த நம்ம கனவு நோக்கி ஓடிட்டு தேர்ட் இயரில் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா ஃபோர்த் இயர் நம்ம போயிட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். இவன் ஏன் காலேஜ் விட்டு போகும்போது வேலைக்கோட போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, வீட்டோட சுச்சுவேஷன் அப்படி. இவன் தான் அடுத்து வீட்டை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் இப்போ அவங்க வேலைக்கு போகிறதுல இப்போ வருவாயே இல்லாமல் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு சொத்து விற்று தான் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு அவங்க குடும்பம். அதனால் அவன் ஃபோர்த் இயர் படிக்கும்போது வேலைக்கு போனால் தான் அவன் வீடே ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடுது. இதனாலேயே அவன் தேர்ட் இயர் முடிய கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒன்று காரணம் என்னென்னா, அவனோட பிஸ்னஸ் இப்போ சக்ஸஸ் ஆகலாம், ஃபோர்த் இயர் அவன் வேலைக்கு போய் ஆகணும். ஆனால் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி எனக்கு பயமே இல்லை. ஏன்னா இவனுக்கு இருக்க திறமைக்கு இவனால் ஈஸியாக வேலைக்கு போயிட முடியும். ஆனால் இவனோட பிஸ்னஸ் கனவு வந்து பண்ண முடியாதே அப்படின்னு இவனுக்கு ஒரு கஷ்டம். இவனுக்கு என்ன ஒரு நினப்பு அப்படின்னா, நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக கடமைகள் வந்து ரிஸ்க்கு வந்து நம்ம நம்பி எடுக்க முடியாது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் இந்த மாதிரி 4 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த தேர்ட் இயர் லாஸ்ட் எண்டிங் வருது பார்த்தீங்களா, இந்த எண்டிங் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்போது அந்த தேர்ட் இயரோட லாஸ்ட் நாள் வந்துருச்சு. நாளைக்கு ஃபோர்த் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கும் 2-3 இன்வெஸ்டர்ஸை பார்க்குறான். அப்போ நைட்டு 12 மணிக்கு ஒரு மீட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டர் வராரு. கூகுள் மீட்டில் அவர் வந்து ஏதோ பெங்களூரில் இருக்கிறவர். அந்த பெங்களூர்லேருந்து அவர் பேசுகிறாரு இவன்கிட்ட. இன்வெஸ்டர் ஐடியாவை பிச் பண்ணுறான். இவன் நம்ம இதாங்க ஐடியா தான் ப்ராடக்ட் அப்படின்னு. அவர் சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க, எதுவுமே சொல்லலை. அப்புறம் அடுத்த நாள் ஃபோர்த் இயர் ஆகுது. இவனும் ஃபோர்த் இயர் ஃபஸ்ட் நாள்லேயே ஒரு கம்பெனி வருது. அந்த ஃபஸ்ட் இயர் ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டாக போய் அட்டன் பண்ணுறான். ஃபஸ்ட்டாக செலக்டும் ஆகுறான். செலக்ட் ஆகும்போது வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது மாதம் தோராயிரமாக ஒரு 70,000 80,000 மாதிரி ஒரு கணக்கு வருது. இவனுக்கு அதை கேட்டு சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை. இவன் அப்படியே எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இன்டர்வியூ நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூம் விட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளில வரான். அந்த இன்டர்வியூஸ்கிட்ட வெளியில் வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு நிற்கிறான். ஃப்ரெண்டு நின்று கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ளன்னு சொல்கிறான். அவனு வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்துட்டு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் கேட்க மாட்டியான்னு கேட்குறான். அவனும் இல்லை, இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாழ்க்கை வெறுத்த மாதிரி பேசுகிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு ஒரு மெசேஜ் காமிக்கிறான். அந்த மெசேஜில் முன்னாடி நான் நைட்டு 12 மணிக்கு முடித்தான் பார்த்தீங்களா, ஒரு இன்வெஸ்டர் கூட ஒரு மீட்டிங். அந்த இன்வெஸ்டர் இவன் ஐடியா பிடிச்சி போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்குனா சந்தோஷம் தாங்க முடியல. அது வரைக்கும் வருத்தமாக இருந்தவன் இந்த ஒரு மெசேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷத்தில் வேகமாக எந்த ஒரு ஹால்லேருந்து இன்டர்வியூஸ்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தானோ அதே ஹால்குள்ளே வேகமாக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு, சார் என்னை செலக்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் பண்ண தான் சார் இன்ட்ரெஸ்ட்டு, என்னால் ஒர்க் பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்போவே ரிசைன் பண்ணிட்டு வேகமாக வெளில வந்துடுறான். வந்துட்டு வேகமாக அந்த இன்வெஸ்டர் நேரில் போய் பார்த்து அவன் ஐடியாஸ்லாம் தெளிவாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி ஃபோர்த் இயரில் அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ஒரு ஃபோர்த் இயர் பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னா சாதாரண விஷயமா, கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் நிறையா இவனுக்கு சேலஞ்சஸ் வருது. ஆனால் அது எல்லாத்தையும் அந்த சோதனை எல்லாத்தையும் தாண்டி ஃபோர்த் இயர் முடித்து அவன் காலேஜை விட்டு வெளில வரும்போது பெஸ்ட்டு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்னா அவார்டு வாங்குறான் அந்த காலேஜில். எதுக்குன்னா நல்ல கம்பெனியில் அவன் ப்ளேஸ் ஆனதுக்காக இல்லை, ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுனால.